பயிற்சி இஜாபத்து தம்ரின் பயிற்சி 7. ஹரஜ முகமது. இப்போ அதுக்கு முன்னாடி மேலே அஜாப யுஜீபுன்னு படிக்கணும். யஜீபுன்னு படித்த மாதிரி ஞாபகம். அஜாபுல் மோமின் இதா ரப்பிஹி அந்த இடத்துல யுஜீபுன்னு படிக்கணும். அதுக்கப்புறம் மரில எம்ரலு. அப்போ பொதுவாக ஒரு மீசானில் படிச்சிருப்போம். அளவுக்கு முலாரி எஃப் அலு எஃப் உலு எஃப் இலு 3 விதமாக வரும். அப்போ மாலியில் ஐன் கலிமாவிற்கு ஃபத்தஹ் இருந்தால் முலாரியில் ஐன் கலிமாவிற்கு ஃபத்தஹ் வரும், லம்மு வரும், கசர வரும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே போல் ஃபஇல எஃப் அலு மாலியில் ஐன் கலிமாவிற்கு கசர் இருந்தால் முலாரில் ஐன் கலிமாவிற்கு ஃபத்தஹ் வரும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்படி பார்த்தோம்னா ஃபஇல எஃப் அலு மரில எம்ரலு அப்படின்னு படிக்கணும். அது அந்த நேரத்தில் தோணலை, அது நேராக தோணுது. இந்த மாதிரி தான் பல இடத்துல தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து ஹரஜ வெளியேறினான் முகமது வெளியேறினான். உன் பைத்தி வீட்டை விட்டு வெளியேறினான். அத்தில்மீது மாணவன் எல்பசு அணுகிறான், சௌப ஆடையை, எல்பசு சௌபுல் மதரசத்தி மதரசாவுடைய ஆடையை அணிகின்றான். எஸ் தஹ்ரிஜு வெளியாக்குகிறது, தௌலத்து நாடு, மஆதின கனிமங்களை, நிலக்கரி, இரும்பு இது போன்ற கனிமங்களை நாடு வெளியாக்க தேடுகிறது அப்படின்னு வெளியாக்குகிறது. மின் பாத்தினில் அருளி பூமியுடைய அடியிலிருந்து, பூமிக்கு அல்லது வெட்டி எடுக்கிறாங்கல்ல அதுபோல் வெளியிருந்து பூமிக்கு அடியிலிருந்து கனிமங்களை நாடுகள் வெளியாக்குகிறது. தகுசிலு கழுகுகிறாள் அல்லது துவைக்கிறாள், உம்மு தாய், மலாபிச அபுனாயிஹா அவளுடைய பிள்ளைகளுடைய ஆடைகளை தாய் துவைக்கிறாள். இஸ்தராக ஓய்வெடுக்கிறார், அபு தந்தை, மின் அனாயில் சஃபரி பிரயாணத்துடைய களைப்பிலிருந்து ஓய்வெடுக்கிறார். ஒரு ட்ராவலுடைய கலப்பில் டயர்டில் ஓய்வெடுக்கிறார். லரப சிபுல்னா இது சிங்கக்குட்டி, சகிரு சிறிய சிங்கக்குட்டி அடித்து விட்டது, சேலபன் குள்ளநரியை அடித்து விட்டது. ஃபசகாஹு அதை முறையிட்டது, சகலபு சிங்கக்குட்டி குள்ளநரி முறையிட்டது, இலா வாலிதிஹி அந்த சிங்கக்குட்டியோட பெற்றோரான அசது சிங்கத்திடம் முறையிட்டது. ஃபைக்குத்தல் அசது சிங்கம் கிசாஸ் வாங்குறதுனா தண்டனை கொடுக்கறது, பழி வாங்கிறது அப்படின்னு அர்த்தம். தண்டனை கொடுத்ததுன்னு வச்சுக்கலாம். சகலபி குள்ளநரிக்காக சிங்கம் தனது குட்டியை கிசாஸ் வாங்கியது, தண்டனை கொடுத்தது. ஃபஹரஜ சகலபு குள்ளநரி புறப்பட்டது, மஸ்ரூரன் சந்தோஷமாக புறப்பட்டது. ஆசத்தில் காபத்து காடு வாழ்ந்தது, பிலதிரி நீதியை கொண்டு வாழ்ந்தது. ஆசத்து ஃபாலு காபத்து ஃபாயிலு பிலதிலி நீதத்தை கொண்டு வாழ்ந்தது அப்படின்னு அர்த்தம். அடுத்து எழுத்தி ஃபைலானு வெள்ளம் வருகிறது, குல்ல ஆமீன் எல்லா வருடமும் வெள்ளம் வருகிறது. யமுல உன் நஹுரு ஆறு நிரம்புகிறது, பில் மாயி தண்ணீரை கொண்டு ஆறு நிரம்புகிறது. யஹுமிலுல் ஹைர அந்த ஆறு சுமக்கிறது, லி குல்லி பிலாதின் எல்லா ஊருக்கும் யஹுமிலுல் ஹைர அந்த ஆறு நலவை சுமக்கிறது, லி குல்லி பிலாதின் எல்லா ஊருக்கும். யகுசுருல் ஹைரு நலவு அதிகமாகிறது. உம்மு ரஹா செல்வ செழிப்பு பொதுவாகிறது. அப்போ வருஷத்தில் எல்லா வருஷமும் ஆற்றுல தண்ணி வருது, அதனால் நிறைய நலவுகள் இருக்குது அப்படிங்கிறது சுருக்கம். இதுஹபு நிப்போ இல்லை மதரசாவுக்கு நிப்போ, பக்கீரன் விரைவாக நிப்போ. அன்சித்தின் வாய்மொழியிரு இல்லை சரைகள் அல்லிமி ஆசிரியருடைய விரிவுரைக்கு நீ வாய்மொழியிரு அப்படின்னா ஆசிரியர் பாடம் நடத்தும்போது நீ வாய்மொழியிரு. அடுத்து உஹ்ருஸ் அப்போ என்ன, அது ஆசைப்படு, அலா கிதாபத்தி எழுதுவதன் மீது,
வாஜிபாத்திக்க உன்னுடைய வீட்டு பாடங்களை எழுதுவதின் மீது நீ ஆசைப்படு. கட்டுப்படு. முஅல்லிமிக்க முஅல்லி அல்லம யுஅல்லிமு முஅல்லிமுன் முஅல்லமுன் முஅல்லிமக்கன்னு தான வர்ற ஏன் இருக்குன்னு தெரில. உன்னுடைய ஆசிரியருக்கு நீ கட்டுப்படு. ஹாஃபில் பேணிக்கொள் அல நலாஃபத்தி சுத்தத்தின் மீது. மதரசத்திக்க உன்னுடைய மதரசாவுடைய சுத்தத்தின் மீது நீ பேணிக்கொள் அப்படின்னு அர்த்தம். அப்போ மதரசா சுத்தமாக வச்சுக்க அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த பாடத்தோடைய பயிற்சி இதோட முடியுது. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.